வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல், பேரளம் காரைக்கால் பாதை ஓப்பன் ஆயிடுச்சு, அதில் ரயில்கள் வரப்போகுது, எல்லாமே சந்தோஷம்தான். ஆனால் இதனால் சில பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. அது ரயில்வே நிச்சயமாக கருத்தில் கொள்ளணும். இப்போது திருச்சியில் இருந்து தினமுமே ஈவினிங் 4:45 மணிக்கு புறப்பட்டு வேளாங்கண்ணி வரைக்கும் போய் கொண்டிருக்கக்கூடிய ரயில், வேளாங்கண்ணிக்கு நைட்டு 9 மணிக்கெல்லாம் போயிடும். திருவாரூர் வழியாக தஞ்சாவூர் வழியாக செல்லக்கூடிய ரயில். இந்த ரயிலானது வருகிற மே 20ஆம் தேதி முதல் வேளாங்கண்ணிக்கு போகாது, டைரெக்டாக காரைக்காலுக்கு போகும். காரைக்காலுக்கு 9:20 மணிக்கு போகும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இது ஓகே தான். ஆனால் திருச்சியில் இருந்து வேளாங்கண்ணிக்கு இந்த ரயில் செல்லாதது மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் காரைக்காலில் இருந்து தான் இந்த ரயில் ஆப்ரேட் ஆகிறதுனால காலை நேரத்தில் 7 மணியில் இருந்து திருச்சி நோக்கி வரக்கூடிய அந்த ரயிலானது இல்லை. இனிமேல் திருச்சியிலிருந்து தினசரி ரயில் வேளாங்கண்ணிக்கு கிடையவே கிடையாது. கேட்டால் வேளாங்கண்ணியில் இடப்பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு புதிதாக ஒரு பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறது. அது மயிலாடுதுறையில் இருந்து பேரளம் காரைக்கால் வழியாக வேளாங்கண்ணி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில் நைட்டு இந்த பெட்டிகள் அங்கே நிறுத்தி வைக்கிறது கிடையாது. ஏன்னா இது சென்னை நோக்கி சென்று விடுறதுனால தாராளமாக இந்த ரயிலை மீண்டும் வேளாங்கண்ணிக்கு இயக்கலாம். ஏன்னா திருவாரூர் பகுதிகளில் இருந்து போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரே ரயில், தினமுமே இயக்கப்படக்கூடிய இந்த ரயில் தான். இந்த ரயில் நிறுத்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். இனி மிகப்பெரிய வருத்தத்தோடு தான் நம்ம இந்த ரயிலில் காரைக்கால் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை. காரைக்காலுக்கு போகிறது நல்லது தான். ஏன்னா இரவு நேரத்தில் ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடைக்கிறது. அது கூடுதலாக வேறு ஒரு ரயில் மூலமாக இருக்கலாம். இப்போ நம்ம திருச்சியிலிருந்து டைரெக்டாக வேளாங்கண்ணிக்கு போகணும் அப்படின்னா வியாழக்கிழமை மட்டும்தான் ட்ரெயின் இருக்குது. இல்லை வாஸ்கோடகாமாவிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் இருக்குது. தினசரி ரயில் ரத்தானது உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய செய்தி தான். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.